சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நிகழும் மங்களகரமான இவ்வருடத்தில் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்திருக்கும் அனைத்து சுவாமிமார்களும் எப்பொழுது ஐயனை தரிசிப்போம் என்ற ஆவலுடன் இருக்கும் இத்தருணத்தில் அனைத்து சுவாமிமார்களும் சத்தியமான பொண்ணு 18ஆம் படிகள் ஏறி பகவான் ஐயப்பனின் நெய்யபிஷேகம் கண்டு சுவாமிமார்களின் வேண்டுதல்களும் அவர்களது விரதத்தின் பலாபலன்களும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கணும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ தர்மசாஸ்தாவை பிரார்த்திப்பதோடு அகில உலக சாஸ்தாபீடம் எனும் பெயருடன் முகநூல் போன்ற இணையதளங்களில் குரு சுவாமிமார்கள் மற்றும் ஆன்மீக பேச்சாளர் அரவிந்த் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களும் நிறைய பதிவுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இவ்வாரம்பமானது மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை பிரார்த்திப்பதோடு சுவாமிமார்களுக்கும் பக்தர்களுக்கும் மிகவும் உகந்ததாக இந்த அகில உலக சாஸ்தாபீடம் இணையதளமானது அமைகின்றன. அந்த வகையில் அடியவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் இந்த அகில உலக சாஸ்தாபீடம் எனும் பெயருடன் இருக்கும் அக்கௌண்டிற்கு சென்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். இதனை அறிய தருவதோடு இந்த அகில உலக சாஸ்தாபீடத்தை ஆரம்பித்துள்ள கபிலன் சுவாமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ பூரணா புஷ்கலாம்பா சமேத ஹரிகரபுத்திர ஐயப்ப சுவாமியின் சகல பரிபூரண கிருபா கடாட்சங்களும் கிடைக்க வேணும் என்று பிரார்த்திக்கின்றோம். லோகா சமஸ்தாஹா சுகினோ பவந்து. சுவாமியே சரணமையப்பா.